ஹலோ மக்களே, நான் உங்கள் சுரேகா. இன்றைக்கி நம்ம தைப்பூசத்துக்கு உண்டான விலாக் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இது ஒரு மினி விலாக் தான், ஒரு 4 நிமிஷம் வீடியோ தான். இது தைப்பூசத்தன்னைக்கு காலையில் சாமி கும்பிட்றதுக்காக நம்ம சட்கோண தீபம் ஏற்றுவோம்ல, அதுக்கு 6 நெய் விளக்கு, அப்புறமா சாமி ஃபோட்டோ முன்னாடி ஏற்றுறதுக்கான அந்த குட்டி குட்டி விளக்கு. இது தீபம் ஏற்றுறதுக்காக ஒரு விளக்கு அம்மா இப்போ ரீசெண்டாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். அது மஞ்சள் பிள்ளையார் வைக்கிறதுக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சாச்சு. இது முத்தத்தில் ஒரு கோலம் போட்டிருந்தோம். இது போக வீட்டுக்குள்ளே 2 ஷட்கோண கோலம் ஸ்டார் ஷட்கோண கோலம் 2 போட்டிருந்துச்சு. வாசலில் மழை பெஞ்சதுனால போட முடியல, வெளியில் கொஞ்சம் மழை வெறிச்சதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே தான் போட்டோம். இது பூசத்தன்னைக்கு மத்தியானம் சாமி கும்பிட்றதுக்கு செஞ்ச நெய்வேத்தியம். சாம்பார், முருங்கைக்காய், சேனக்கிழங்கு, அப்புறமா தக்காளி கத்திரிக்காயெல்லாம் போட்டு வச்ச சாம்பார். இது ஒயிட் ரைஸு, வத்த குழம்பு. நிறைய ஐட்டம்ஸ் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் தான் மிச்சம் வராமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தது. இது கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி போட்டு வச்ச பொரியல், கோஸ் பொரியல். அது அப்புறம் இது வாழைத்தண்டு பொரியல், பாயசம். தண்டு நம்ம வீட்டில் உள்ளது தான், பால் பாயசம். பொங்கலோடைய ஒரு கொலை வெட்டணும், அது கிடக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மரத்தில் உள்ள தண்டு அந்த இன்னொரு கொலை தள்ளி இருக்குது. அதில் உள்ள பூ வச்சு பூ பொரியலும் வச்சுருந்தது. எலுமிச்சங்காய் ஊறுகாய், உளுந்த வடை, அப்பளம், முறுக்கோத்தல் வறுத்து வச்சுருக்கு. இது சிறுகிழங்கு பொரியல், வாழைப்பூ பொரியல், மோர். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் சாமி கும்பிட்றதுக்கு நெய்வேத்தியமாக செஞ்சுருந்துச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன நெய்வேத்தியம் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் மத்தியானம் சாமி கும்பிட்ருவோம், அதனால தான் இந்த நெய்வேத்தியம். பூஜை ரூமில் கீழே எல்லாமே நம்ம செட் பண்ணி அடுக்கி வச்சதுக்கப்புறமா நெய் விளக்கு வைக்கிறதுக்கு அந்த பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய விளக்கும் சாம்பிராணி நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஹோம்மேடு தான் ரெண்டுமே. பஞ்சகாவிய விளக்கு சென்டரில் வச்சுருக்கிறது, சுற்றி வச்சுருக்கிற நெய் தீபம் மட்டும்தான் மண் விளக்கு. சென்டரில் இருக்கிறது நம்ம வீட்டிலே செஞ்ச பஞ்சகாவிய விளக்கு. இந்த சாம்பிராணி நம்ம வீட்டில் செஞ்சது தான். எல்லா நெய்வேத்தியெல்லாம் செஞ்சு சாமிக்கு வச்சு நாங்கள் நல்ல சாமி கும்பிட்டோம். நீங்கள் எப்படி தைப்பூசத்துக்கு சாமி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே. எல்லாருக்கும் முருகன் அருள் கிடைக்கிறதுக்கு முருகன்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.